வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் 10. அகிலா ரயிலில் போயிருக்கும் சமயங்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். திருப்பதிக்கு புரட்டாசி மாதம் பிரமோற்சவத்துக்கு கூட்டத்தில் இடிபட்டு கொண்டு போனது ஒரு முறை. லலிதாவுக்கு சீமந்தத்தின் போது அம்மா ரொம்ப படுக்கையாய் கிடந்ததால் இவள் போனது 2வது முறை. இப்போது திருச்சிக்கு காலையில் புறப்பட்ட சோழன் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் செங்கல்பட்டு என்று ஒவ்வொரு இடமாய் நின்று சிரம பரிகாரம் செய்து பின் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. மகாதேவன், சாரதா, அகிலா, தங்கம், வெங்கடேஷ் சுப காரியங்களுக்கு நான் தகுதியில்லை என்று வேதாமாமி உடன் வர மறுத்துவிட்டாள். குட்டிக்கும் நாய்க்கும் குடி போக சந்தோஷம் என்பது போல அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு வர பவானியும் ராமுவும் துடித்தார்கள். அம்மாவிடம் அக்காவிடம் சிபார்சு செய்ய வேண்டினார்கள். பெரிய இடத்திலே எப்படி பழகணும்னு கூட நம் மாத்து குழந்தைகளுக்கு தெரியாது. சம்பந்தி பிராமணரை பார்த்திருக்குமே தவிர அவ்வாத்து மாமி மற்றவர்களை பார்த்ததில்லை. கூட்டமாய் போய் இறங்கி நடக்க தெரியாமல் நடந்துட்டு என்னத்துக்காக அவஸ்தைப்படணும்? வியாழன் டே எக்ஸ்பிரஸில் போனால் வெள்ளி நிச்சயதார்த்தம் முடிந்து ராத்திரி போட் மேலில் நாம் ஊர் திரும்பிடுவோம். அதனால் குழந்தைகள் வேண்டாம். கல்யாணம் நல்லபடியாக நடந்து எல்லாம் சரியாக இருந்தால் அடிக்கடி போனால் போச்சு. தீர்மானமாய் மகாதேவன் மறுத்துவிட்டார். சுரேஷ் சந்திரனோடு இவர்களும் இங்கேயே இருக்கட்டும் என வேதம் தன்னுடனே அவர்களை இருத்தி கொண்டாள். ரயிலில் ரொம்ப கூட்டம் இல்லை. சனி ஞாயிறு என்றால் கூட்டம் இருக்குமோ என்னமோ. ஜன்னல் ஓரமாய் அமர்ந்து ரயில் ஓடும்போது வெளியே வேடிக்கை பார்ப்பது அகிலாவுக்கு இன்பமாக இருந்தது. ரயிலுக்கு துணை வருவது போல கூடவே வந்த தந்தி கம்பிகளில் சில இடங்களில் கொத்தாய் பழுப்பு நிறமாய் நிறைய கூடுகள் இருந்தன. தந்தி கம்பியில் கூடவா பறவைகள் கூடு கட்டும்? இது கூடுதானா, இல்லை ஏதாவது காய்ந்த மரக்கிளையா, இல்லை இலைகளா? ஒரு முறை ரயில் கை காட்டி விழாததால் மெதுவாய் ஊர்ந்த போது கிட்டத்தில் தெரிந்த அந்த அமைப்புகளை ஊன்றி பார்த்தாள். அட, தூக்குனாங்குருவி கூடு. ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் அந்த மாதிரி கூடுகளை வகுப்புக்கு கொண்டு வந்து எப்படி அது தலைக்கீழாய் கூடு கட்டினாலும் உள்ளுக்குள் அரை அறையாய் தடுத்து அழகான வீட்டை உருவாக்கியுள்ளது என்று விவரித்தாரே. இப்படி கம்பிகளில் கூடுகளை கட்டி இருக்கின்றதுகளே, இவற்றுக்கு ஷாக் அடிக்காது? ஏன் பறவைகளுக்கு மட்டும் ஷாக் அடிப்பதில்லை? பள்ளியில் இதை பற்றி படித்தது இப்போது மறந்துவிட்டது. அகிலாவும் அப்பாவிடம் இதை பற்றி கேட்டால் தேவலை போல இருந்தது. திரும்பி உட்பக்கம் பார்த்தாள். அம்மா கண்களை விழித்து மேலே ஓடும் ஃபேனையே வெறித்து கொண்டிருந்தாள். அப்பா கண்களை மூடிக்கொண்டு தலையை கையில் முட்டு கொடுத்தவாறு அமர்ந்திருந்தாலும் அவர் யோசனையில் இருக்கிறார் என்பதை வலது ஆள்காட்டியவர்களால் தொடையில் அவர் என்னவோ எழுதுவதிலிருந்து அவள் புரிந்து கொண்டாள். அது அப்பாவின் வழக்கம். மனசில் என்ன யோசிக்கிறாரோ அதில் சில வார்த்தைகளை ஆள்காட்டி விரலால் தொடையில் தன் உணர்வு இல்லாமலே எழுதுவார். தங்கமாமி நிம்மதியாய் காலை நீட்டி படுத்து தூங்கிவிட்டாள். வெங்கடேஷ் ஏதோ புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தார். நாம் செய்ய போகும் காரியம் சரியானதா? பெண் நாளைக்கு கண் கலங்காமல் இருப்பாளா என்ற ஒரே தினுசாய் நினைப்பில் மூழ்கியிருந்த பெற்றோரிடம் பேச்சு கொடுத்து அவர்கள் சிந்தனையை அகிலா கலைக்க விரும்பாததால் திரும்ப ஜன்னல் பக்கம் தலையை திருப்பி கொண்டாள். இதன் அழகிய சின்ன குழந்தை போல ரயில் பிரயாணத்தை அனுபவித்தலால் தொடர்ந்து அந்த பராக்குகளில் கவனத்தை செலுத்த இயலவில்லை. போன வெள்ளிக்கிழமை கிருஷ்ணன் வந்து விட்டு போனதும் அவர் பேசின பேச்சுக்களை நினைத்து பேசி சந்தோஷப்படக்கூட அப்பாவுக்கு நேரம் இல்லாததால் அம்மாவிடம் பணக்கவரை கொடுத்துவிட்டு என்னமோ கவலைப்பட்டாயே சாரதா? அகிலாவின் புக்குகத்தை பற்றி இன்னமா உனக்கு கவலை? நிச்சயதார்த்தம் கூட ஆகலை. அதற்குள் பெரியவர் நம்ம குடும்பத்தை தன் குடும்பமாய் பாவிக்க தொடங்கிவிட்டார். எல்லாம் பகவான் செயல். சரி, எனக்கு நாழியாருது. பணத்தை சுவாமி அலமாரிலே வச்சு நமஸ்காரம் பண்ணி உள்ளே எடுத்து வை என்றவர்
பள்ளிக்கு அவசரமாய் கிளம்பி போனார். ஒரு வாரமாய் மனசில் இல்லாத அமைதி அன்று சாரதாவுக்கு தோன்றியது. என்னவோ உண்மைத்தான். மனசு நிறைந்து போனால் வாய் வார்த்தை எதற்கு? வேப்ப மரத்தடிக்கு போய்விட்டாள் அகிலா. ஜிலு ஜிலுவென்று வீசிய காற்றை அனுபவித்து கொண்டே மனசில் என்னென்னவல்லோமோ நினைத்தாள். அவளுடைய ஜிம்மி வந்து கத்திய போது அதற்கு தட்டி நிறைய சாதம் போட்டு கிட்டத்தில் உட்கார்ந்து அதன் கழுத்தை கட்டி கொண்டாள். சாப்பாடு கூட சரியாய் உள்ளே இறங்காதபடி ஒரு சந்தோஷம். 10 பாத்திரங்களை தேய்த்துவிட்டு வேலைகளை முடித்த பின் தீர்வ தோட்டத்துக்கு போனாள். சிவப்பாய் பூத்திருந்த அடுக்கு செம்பருத்தி ஒன்றை பறித்து ஒரு பக்கமாய் தலையில் சூட்டி கொண்டாள். தொட்டியில் நிறைந்திருந்த தண்ணீரில் தன் பிம்பத்தை பார்த்தாள். செம்பருத்தி எடுத்து எறிந்துவிட்டு மணக்கும் மருதாணி பூக்கொத்தை உடித்து மூக்கருகில் வைத்து வாசனை பார்த்தாள். காலையில் பறித்தது போக மிகுதியாய் மரத்திலே தங்கி பாரிஜாத பூக்கள் போலப்பளவென்று அவள் கை கிளையில் பட்டு கொட்டின போது, நீ இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போம் அகிலா என்று கேட்பதாக அவள் கற்பனை பண்ணினாள். நிர்மலமான வானம், கத்தும் காக்கை, மேலே பறக்கும் விமானத்தின் சப்தம், பச்சை தோட்டம், கிணற்றடி சகதி, பாசி எல்லாம் அன்று அகிலாவுக்கு புது உற்சாகத்தை கொடுத்தன. மணி 2 அடிக்கும் தோட்டத்தில் மெய் மறந்து அமர்ந்திருந்தவளுக்கு வாசலில் கார் நிற்கும் சப்தம் கேட்டு பக்க வழியாய் வந்து எட்டி பார்த்தாள். அவர் தான் கிருஷ்ணன். திரும்ப வருவதாக அவர் சொல்லவில்லையே. என்னத்திற்காக இந்த வெயிலில் வந்திருக்கிறார்? எதையாவது சொல்ல மறந்து விட்டாரோ? வாசல் அறை ஊஞ்சலில் படுத்து கிடந்த வேதமும் கார் சப்தம் கேட்டு வாசலுக்கு வந்தாள். கிருஷ்ணனை பார்த்துவிட்டு ஆச்சரியத்துடன் வரவேற்றாள். அகிலாவை கண்டுவிட்டு கிருஷ்ணன் நீயும் வாமா என்று சொல்லி பங்களாவின் உள்ளே சென்று ஊஞ்சலில் அமர்ந்தார். தங்கம் வெங்கடேஷ் எங்கே? சிநேகிதா வீட்டுக்கு போயிருக்கா. வருவோம்னு இப்போதான் போறா. என்ன விசேஷம்? ஒன்றுமில்லை, சும்மா தான் கேட்டேன். ஏம்மா அகிலா, ஆற்றுல எல்லோரும் என்ன பண்ணுறா? மாமனாரிடம் நேரடியாய் பேசினால் மரியாதை குறைவாக இருக்குமா என்று நினைத்த அகிலா வாளா விருந்தாள். கேட்கிறாரே, சொல்ல அகிலா. அப்பா ஸ்கூல்லே இருக்கார், அம்மா தூங்குறா. எழுப்பட்டுமா? அப்பா ஸ்கூல் கிட்டத்தான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் என்று தலையை ஆட்டினார் கிருஷ்ணன். தப்பா நினைக்க வேண்டாம் மாமி. எனக்கு மாட்டு பெண்ணாக வரப்போகிற குழந்தையிடம் 4 பேர் நடுவில் என் குடும்பத்தை பற்றி விமர்சிக்க முடியாதில்லையா? யோசித்து பார்த்தேன். உங்கள் ஆத்திலே நான் இருந்துட்டு இவளை இங்கே அழைச்சி சில விஷயங்களை இவளுக்கு தெளிவாக்குறது என் கடமைன்னு நினைச்சேன். வந்திருக்கேன். இவளும் நீங்களும் தான் இருக்கேன். என் மனசை திறந்து பேசினதுக்கு இதையோட நல்ல சந்தர்ப்பம் உண்டா என்ன? இது என்ன மர்ம பேச்சு? புதுசாக என்னத்தை இவர் சொல்ல போகிறார்? அகிலா, இப்படி வந்து உட்காருமா. நீ என் பெண் மாதிரி தயங்காமல் உட்காரு. அகிலாவுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. மாமி, நீங்களும் உட்காருங்க. அகிலா, நீ உலகத்தை நன்னா புரிஞ்சுட்டு ஒருவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழற பொண்ணு. நான் இதுக்குள்ளேயே விசாரித்து தெரிஞ்சுண்டாச்சு. அதனால்தான் வெகுளியாய் நல்ல மனசோடு என் வீட்டுக்கு விளக்கேற்ற வரும் உன்கிட்டே மனசு திறந்து பேசின போல எனக்கு இருக்கு. உன் வருங்கால குடும்பத்தை பற்றி உனக்கு ஓரளவுக்காவது தெரிய வேண்டாமா? உன் சூழ்நிலை வேறு, நாங்கள் வாழ்கிற தினசே வேறு. இதுகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்க நீ முயற்சி பண்ணும்போது என் குடும்பத்தாரின் சுபாவங்களும் உனக்கு தெரியறது நல்லதில்லையா? இதை உன் தாய் தகப்பன் முன்னாலேயே சொல்லி இருப்பேன். ஆனால் அவள் ஏற்கனவே ஊனமுள்ள பையனுக்கு பெண்ணை கொடுக்குறோம்னு கலைஞண்டு இருக்கா. ஏழையானா என்ன, பணக்காரனானா என்ன, பெத்த மனசு ஒன்று தானே. அதுக்காக நான் என்னமோ சொல்ல போகிறேன்னு பயந்துடாதம்மா. 2 தடவை என்னை பார்த்ததிலிருந்து என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சேர்த்திருக்கும் பணம் பூரா என் சுய சம்பாத்தியம் இல்லை. பூர்வீக நில சொத்து நிறைய உண்டு. இன்டர் படித்த பிறகு எனக்கு வியாபார ஆசை வந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஜவுளி வியாபார குடும்பத்தை சேர்ந்தவர். ஜவுளி வியாபாரம் புது மாதிரியாய் செய்தால் நல்ல வியாபாரம் நடக்கும்னு தோணித்து மெட்ராஸ் கடைகள் தினசில் ஆடம்பரமாய் கிருஷ்ணன் சில்க் ஹவுஸ் ஆரம்பித்தேன். நல்ல குடும்பத்தில் ஜவுளி வியாபாரம் எல்லாம் பண்ணுகிற வழக்கம் இல்லைன்னு தடுத்த என் தகப்பனாரின் மீண்டு தான் தொடங்கினேன். பகவான் கிருபையிலே எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிடுத்து. உன் மாமியார் ஜானகி இருக்காளே, அவள் ஒரு
மாதிரி அகிலா, அவளை சொல்லி குத்தமில்லை. பெரிய மினாசு வீட்டு பெண், பணத்திலே பிறந்து பணத்திலே புரள்கிறாள். அதனால் அவள் பேச்சு தோரணை எல்லாமே கொஞ்சம் எடுத்து எரிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும். நீ கூட நினச்சிருக்கலாம், என்னடா மாமனார் வந்து பெண் பார்த்தாரே தவிரவும் மாமியார் ஒரு நடை கூட வரலையே, உலகத்திலே இல்லாத வழக்கமாக இருக்கேன்னு. உண்மையை சொல்லத்தாமா இப்போ இந்த மாதிரியா இந்த மத்தியானத்தில் உன்னை தேடிண்டு வந்திருக்கேன். உங்கள் மாமியாருக்கு இந்த கல்யாணத்தில் அவ்வளவாய் விருப்பமில்லை. அந்தஸ்துக்கேற்ற மாதிரியான இடமில்லை என்கிற வருத்தம் அவளுக்கு. மாமியாருக்கு கல்யாணத்தில் சம்மதமில்லையா? அப்படியானால் இவர் வெளிப்படையாய் சொல்லியிருக்கிறாரே. தலையை நிமிர்ந்தாய்க்கலா பார்த்தாள். வேதத்துக்கும் என்னவோ போலத்தான் இருந்தது. அதுக்காக அவள் இந்த பெண் பிடிக்கலைன்னு சொல்லிட்டதாக எண்ணிக்க வேண்டாம். நான் வந்து என்னத்தை பேச போகிறேன், நீங்களே பேசிட்டு வாருங்கள். உங்களுக்கும் ஸ்ரீதரனுக்கும் சரினா என் அபிப்பிராயமும் எதுக்குன்னு தான் சொன்னாள். நான் தான் முதலிலேயே சொன்னேனே, ஜானகி பணத்திலே வாழ்ந்து வரும் கிணத்து தவளை. அவளை சொல்லி குத்தமில்லை. நீ யோசிக்கலாம் வைக்கலாம், எதற்காக இதை உன்னை தேடி வந்து நான் சொல்லணும்னு. அடுத்த வாரம் நீங்களெல்லாம் திருச்சிக்கு வரும்போது ஜானகி பட்டும் படாமலும் இருக்கலாம். இது உனக்கோ உன் குடும்பத்தாருக்கோ மனசு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. நீ புத்திசாலித்தனத்துடன் சமாளிச்சுடணும். அதற்கு தான் முன்னேற்பாடாய் சொல்லிட்டேன். நிஜமாகவே வேதத்துக்கும் பிரமிப்பாய் இருந்தது. அவளுடைய மாமியார் எத்தனை ராட்சசித்தனம் நிறைந்தவளாய் இருந்தால். தூரத்துக்கு தூரம் பிறந்த வீட்டுக்கு போகும்போது அம்மாவிடம் சொல்லி அழுதால், ஊர் உலகத்திலெல்லாம் அப்படி தான் நடக்கிறது. உனக்கு மட்டும் மாமியார் ஆகாசத்தில் இருந்தால் குதிச்ச மாதிரி மாயமாலம் பண்ணாதேன்னு என்று அதட்டுவாளே. ஏன் தங்கத்தின் மாமனாரும் நாத்தனார்களும் ஒரு மாதிரி தானே? நின்றால் குற்றம், உட்கார்ந்தால் குத்தம் என்று கரித்து கொட்டினவர்கள் தானே. கணவனுடன் தனி குடுத்தனம் செய்தாலோ பிழைத்தாலோ கிருஷ்ணன் எத்தனை நல்லவர். வருமுன் காப்பது போல ஜானகிக்கு குணம் அவ்வளவாக போதாது என்று சொல்லி அகிலாவை இப்போதே தயார் பண்ணுகிறாரே. கிருஷ்ணன் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். ஸ்ரீதரனை பற்றி உன்னிடம் சொல்லியே ஆகணும் அம்மா. சின்ன வயசிலே மனசில் உடம்பில் பெரிய அடி வாங்கினவன். ஓட்டுக்குள் ஒடுங்கும் நத்தையாய் இருக்கான். டாக்டர் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே அவனுக்கு நானும் ஜானகியும் தேவையான கவனிப்பை கொடுத்திருந்தால் இன்று அவன் மனசு நிச்சயமாய் வேற மாதிரி இருந்திருக்கலாம். நான் அப்போது பிசினஸ் என்று இருந்தேன். ஜானகிக்கு கீழ்க்கடை குழந்தைகள். தெரியாத்தனமாக ஓரளவுக்கு எங்கள் சுயநலத்தால் தான் ஸ்ரீதரனை சக்கரை நாட்காலியில் நோயாளி ஆக்கிட்டோம்னு இப்போ தான் சில வருஷங்களாய் எனக்கு புரிகிறது. நவ் இட் இஸ் டூ லேட். 2-3 வருஷமாய் ஸ்ரீதரனின் மனப்போக்கை புரிஞ்சுண்டு நான் நடந்துக்க முயற்சிப்பதால் அவனுக்கும் எனக்கும் நடுவில் ஓரளவிற்கு நல்ல சிநேகிதம் இருக்கு. அவன் தம்பி ராஜா எங்கேயோ இருக்கான். ஜானகி ஸ்ரீதரனிடம் பேசக்கூட தயங்குவா, இல்லை பயப்படுவான்னு சொல்லலாம். ஹரிக்கு ஸ்ரீதரனிடம் அலாதி பாசம் உண்டு. மனுஷர்களை மனுஷத்தனத்தோடு பார்க்க அவன் இப்போதே கத்துன்ருக்கான். வித்யா சின்ன பெண், இரண்டும் கேட்டான். வெகுளி நன்றாய் பேசுவாள். அவளை பற்றி இப்போதே வேறு என்ன சொல்ல முடியும்? ஸ்ரீதரன் உணர்ச்சிவசப்படக்கூடியவன். ஒரு நிமிஷம் நன்றாய் பேசுவான், மறுகணம் தன் இயலாமையை நினைத்து கொண்டு விட்டால் சூனியத்தில் ஆழ்ந்து போவான். இன்றைக்கும் அவன் மனசுக்குள் குழந்தையாகத்தான் இருக்கிறான். அவன் ஒரு பச்சை களிமண் அகிலா. அந்த களிமண்ணை வீணாக்குவதோ இல்லை நல்ல பிம்பமாய் மாற்றுவதோ அவள் மனைவியாக வரப்போகும் உன் கையில் இருக்கு. திரும்ப சொல்கிறேன், நானும் ஒரு தகப்பன் ஒரு பெண் வாழ்க்கையை அனாவசியமாய் வீணாக்க மாட்டேன். உன்னால் ஸ்ரீதரனை நல்ல தினசில் குணப்படுத்தி உன் வாழ்க்கையையும் வளமாக மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சேவியாக்கிலா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிப்பாயா? கிருஷ்ணனின் கண்கள் கலங்கின. தன் குடும்ப விஷயங்களை மாட்டுப்பெண்ணிடம் ஆலோசிக்கிறார் என்று புரிந்து கொண்ட வேதம் ஸ்ரீதரனை பற்றி அவர் பேச்சு எடுத்தவுடனேயே காஃபி கொண்டு வரேன் என்று சொல்லி உள்ளே போய்விட்டாள். அகிலாவுக்கு கிருஷ்ணனின் பேச்சும் வேண்டுதலும் நம்ப முடியாமல் இருந்தது.
அவளை அவள் கருத்துக்களை மதித்து அவள் குடும்பத்தார் இது நாள் வரை அவளிடம் என்னென்னவோ ஆலோசனைகள் செய்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் தோன்றாத ஒரு சிலிர்ப்பு அவளுக்கு உண்டானது. களங்கம் உத்தமமான மனுஷருக்கு தன்னால் என்ற இதத்தை தர வேண்டும் என்ற உணர்வு உந்த மனப்பூர்வமாய் என்னால் முடிந்த அளவுக்கு அவருக்கு நல்ல பொண்டாட்டியாகவும் உங்களுக்கு மாமிக்கும் மாட்டு பெண்ணாகவும் இருப்பேன், கவலைப்படாதீங்கோ என்றால் மெல்ல. வேத மாமியும் கூடவே ஏதோ பட்சணமும் கொணர்ந்தாள். கை கடிகாரத்தை பார்த்தார் கிருஷ்ணன். மணி 3 போகிறதே. பேசினதில் 1 மணி நேரம் ஓடினதே தெரியலை. நான் கிளம்பணும். ராத்திரி 10 மணிக்குள்ளாவது ஊர் போய் சேரணும். காஃபியை குடித்து கொண்டே வேதத்தை பார்த்து சொன்னார். என் குடும்பத்தை பற்றி அகிலாக்கிட்டே சொல்லணும் போல இருந்தது. சொல்லிட்டேன். மனசு லேசாயிடுச்சு என்றவர் ஸ்ரீதரனிடம், இவள் அழகான பெண் இல்லை, ஆனால் மனசால் ரொம்ப அழகானவள்னு நம்புறேன் கூட சொல்லிட்டேன். உன் மனசில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் தெளிவாய் நீ அந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கணும்னு தான் இத்தனை பேச்சுக்கள் பேச வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருந்தது. நான் என்ன சொல்றது புரியறதா என்று அகிலாவிடம் கேட்டார். அகிலாவுக்கு பெத்த தகப்பனாருக்கு மேல் நீங்கள் கிடைச்சிருக்கேள். அவ அதிர்ஷ்டசாலித்தான். மாமனாரே நமஸ்காரம் பண்ணிக்கோமா என்று வேதம் சொல்ல அதையே செய்தால் அகிலா. கிருஷ்ணன் கிளம்பிவிட்டார். வாசல் வரந்தாவுக்கு போனவர் கொஞ்சம் தயங்கினார். நான் உன்னிடம் சொன்னதை உன் தாய் தகப்பனாரிடம் நீ விரும்பினால் சொல், எனக்கு ஆட்சேபனை கிடையாது. இல்லை, என் குடும்ப விஷயம் என்று மனசோடு வைத்து கொண்டாலும் சரி, உன் இஷ்டம். என்ன? கிருஷ்ணனின் சூகசமான பேச்சு அகிலாவுக்கா புரியாது. நான் பேசியது நமக்குள் தான் இருக்கும் என்பது போன்ற முகபாவத்துடன் மெல்ல சிரித்தாள். அப்புறம் இன்னும் ஒரு சமாச்சாரம். மாமி நான் மகாதாவினரும் 5000 கொடுத்தது கூட நமக்குள் இருந்தால் தேவலை. ஜானகிக்கோ இல்லை வேறு 3ஆம் மனுஷருக்கோ தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன புரிகிறதா? வேதத்துக்கும் அகிலாவுக்கும் நன்றாகவே புரிந்தது. தன் குடும்பத்தாரின் குணாதிசயங்களை வலிய அகிலாவுக்கு ஏன் உணர்த்தினார்? அவர்களின் நடத்தையால் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களை புரிந்து கொண்டு நடந்து தன் மரியாதையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதால் தானோ? மகாதேவனுக்கு கணவர் பணம் கொடுத்திருப்பதை அறிந்தால் ஜானகி கேவலமாய் நினைக்கலாம். பணக்கார வீட்டில் எத்தனையோ இருக்கும். கிருஷ்ணன் புறப்பட்டு போனார். அகிலாவை உட்கார வைத்து கொண்டு கிருஷ்ணனின் உயர்ந்த பண்பை சிலாகித்து பேசின வேதம் ஜானகி ஸ்ரீதரன் எப்படி இருப்பானோன்னு அனாவசியமாய் பயந்து சாகாதே. மோசமான ஜென்மங்களோடு நாங்களெல்லாம் வாழ்ந்து பிழைக்கலையா? உன் மனசு சின்ன விஷயத்தால் கூட நோகக்கூடாதுன்னு உன் மாமனார் இத்தனை பேசி இருக்கார். வீட்டுக்கு வீடு வாசல்படி. பணம் இறைஞ்ச ஜானகிக்கு 7 மாட்டு பெண் வருவதில் குறை இருக்கத்தான் செய்யும். நீயும் நானும் அவள் ஸ்தானத்தில் இருந்தால் இந்த கல்யாணமே வேண்டாம்னு கூட தடுத்திருப்போம். மாமனார் குணக்குன்று, நீ கொடுத்து வச்சவள், இதை புரிஞ்சுக்கோ. கிருஷ்ணன் இப்போது வந்து போனதை நான் தங்கத்திடம் கூட சொல்ல போறதில்லை. நீயும் மனசில் வச்சுக்கோ என்ன என்று புத்திமதிகள் சொன்னாள். கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டபடி மகாதேவனிடம், பணம் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். வலிய நீங்களாக ஜானகியிடமோ மற்றவர்களிடமோ ஒன்றும் பேச வேண்டாம். சாரதாவிடமும் சொல்லி வையுங்கள் என்றாள். ரயிலில் அமர்ந்து திருச்சிக்கு போகும் இந்த சமயத்தில் போன வெள்ளிக்கிழமை நடந்த பேச்சுக்கள் எல்லாம் அகிலாவின் நினைவில் வந்து நின்றன. காலையில் புறப்படும்போது கூட, யார் எப்படி இருந்தாலும் உன் குணத்தால் நீ எப்பேற்பட்டவரிடமும் நல்ல பேர் எடுப்பாய் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தைரியமாய் போய் வா என்று அன்பாய் வாழ்த்தி மாமி அனுப்பினதையும் அகிலா நினைத்து பார்த்தாள். மாமி சொல்வது சரிதான். யார் மனசில் குணத்தில் குறையில்லை, புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து நடந்தால் போயிற்று. இது ஒன்றும் அகிலாவுக்கு புதிதில்லையே. தான் அழகே இல்லாதவளாயிற்றே. மாப்பிள்ளை என்ன சொல்வாரோ என்று பயந்தது கூட இனி இல்லை. தான் பார்ப்பதற்கு வெகு சாதாரணமானவள் என்பது அவருக்கு தெரியுமே. அன்பால் அந்த குடும்பத்தை கவர்ந்து மாமனார் தான் சாதிக்கப் போவதாக எண்ணுவதையெல்லாம் நல்ல விதமாய் முடித்து காட்ட வேண்டுமே என்று முதலில் நினைப்பாக எழுந்தது. பின்பு பயமாக மாற முகத்தை ஜன்னல் பக்கத்திலிருந்து திருப்பி 2 முழங்கால்களையும் குத்திட்டு அதில் பதித்து கொண்டாள் அகிலா.